ஹலோ எவ்ரிவன். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு உங்கள் வீட்லேயோ இல்லை மாடியிலையோ இந்த மாதிரி கொத்து கொத்த பூ பூக்கிற மாதிரி முளைச்செடி வளர்த்தணும்னு ஆசை? ஆனால் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க, இல்லை போதுமான இடவசதி இருக்காது, இல்லை ஒரு சின்ன பாட்டில் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதனால செடி சரியாக வளராமல் இருந்திருக்கலாம். நானும் ஒரு காலத்தில் இதே செடியை ஒரு சின்ன பாட்டில் வச்சுட்டு அது என்னடா வளர மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டு இருந்த ஆளுதான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு கொஞ்சம் பராமரிப்பு எடுத்து கொஞ்சம் அதை நல்லா பூக்க வைக்கலாமேங்கிற ஒரு முயற்சியில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கி நல்லா அது வேறு போகிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வாங்கி அதில் வச்சேன். இப்போ இதை வச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு. நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. நீங்களும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த செடியை இப்படி வளர்க்குறதுக்கு நான் என்னென்னலாம் எஃபோர்ட் போட்டேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் பெருசாக உரம் அப்படின்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லை. கிச்சன் வேஸ்ட்டை பக்கத்தில் குழி தோண்டி புதைச்சிருவோம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் எப்படியும் ஈவினிங் ஒரு 1/2 hour எனக்கு இந்த பூ பொறிக்கிறதுக்கே சரியா போயிடும். பார்த்தீங்களா, இது ஒரே ஒரு நாளில் பொறிச்ச பூ. ஒரு நாள் இவ்வளோ பூ பொறிக்கும். நீங்கள் ஒரு 2 நாள் பூ பொறிச்சு அதை இது 2 நாளில் பொறிச்ச பூ. இதை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கே நீங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் நீங்கள் பூ வச்சுட்டு போகலாம். இது ஒன்றும் பண்ண வேண்டியதை பூவை பொறிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சரி, இப்போ இதை எப்படி வளர்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா பெரிய டப்பை எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் நான் பக்கத்தில் இருக்க ஒரு பழைய இரும்பு கடையில தான் வாங்கினேன். ஒரு 300 ரூபா வந்துச்சு. நீங்களும் கொஞ்சம் யோசிக்காம அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைச்சதுன்னா அதில் வாங்கி வச்சிருங்க. அப்புறம் கிச்சன் வேஸ்ட் போடுவேன். அப்புறம் வெய்ய காலத்துக்கு மண் ஈரப்பதமாக இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உள்ள கொஞ்சம் தேங்காய் நார் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வருஷத்துல ஒரு தடவை மாட்டு சாணமோ இல்லை ஆட்டு புழுக்கையோ எடுத்துட்டு ஒரு 10 நாள் அதை வெளியே வச்சிருங்க. உடனே ஆட் பண்ணாங்க, அது ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, செடி பட்டு போயிரும்பாங்க. அதனால அதை வச்சு ஒரு 10 நாள் கழிச்சு அதை இடிச்சு உள்ள சேர்த்துட்டீங்கன்னா சீக்கிரம் மக்கிரும். அப்புறம் அதுல வர இலை எல்லாமே உள்ள போட்டு புதைச்சிருங்க, அவ்வளவுதான். வேற எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. நீங்க வச்சு ஒரு 2 yearsல உங்களுக்கு இந்த மாதிரி பூ பூத்து இப்படி நிறைய பூ கொடுக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வாங்கும் போதே நாட்டு செடியே இல்லாம ஹைபிரிட் செடியா வாங்கிக்கோங்க. ஹைபிரிட் செடி நாட்டு செடியை கம்பேர் பண்ணும் போதுமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே பூ வைக்கும். அது போக அதோட சீசன்ஸும் நிறைய, முக்கால்வாசி எல்லா சீசன்லயுமே பூக்கும். நான் வச்சது எங்க செடி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசம் தவிர மீதி எல்லா மாசத்துலயுமே பூ இருந்துகிட்டே இருக்கும். பூ ஒரு பேட்ச் மொக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த பஞ்சில் அந்த மொக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அது ஒரு மாசம் டைம் எடுத்துட்டு மறுபடியும் மொக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அதனால அவ்வளோதான். வாங்கும்போது கொஞ்சம் ஹைபிரிட் செடியை வாங்கி போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வெயிலுக்கு செடி வாடி போகுதுங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தேங்காய் நார் போட்டுக்கோங்க. வேற எந்த மெயின்டெனன்ஸ் இல்லை. மெயினாக பெரிய தொட்டியில் வைங்க. தேங்க்யூ.